தமிழக வெற்றிக்கழக தோழர்களுக்கும் தமிழ் சொந்தமான உங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கோயம்புத்தூரில் கட்சி பூத் மாநாடு கமிட்டி நடந்தது. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தலைமை தாங்கினார். கூட்டங்கள் அதிகமானதால் அவர் கார் நகர்ந்து செல்ல முடியாமல் ஆனது. அதற்கு முன்னே டூ வீலரில் ஸ்டாண்டிங்கில் நின்று கொண்டும் ஹெல்மெட் அணியாமலும் இப்படி பல தோழர்கள் அப்படி சென்றார்கள். அதை பார்த்தும் பின்னாடி பார்த்தால் அந்த வாகனத்தை டூ வீலர்கள் வந்து கொண்டிருந்தன. அதனால் அவர் அதையெல்லாம் கவனித்து மனக்கவலையும் ஒரு பதட்டத்தையும் அவர் அடைந்தார். அப்படி இருந்தும் அந்த பூத் கமிட்டி மாநாடு நடந்தது. அதன் பின்பு ஜனநாயகன் பட ஷூட்டிங் கொடைக்கானலில் ஒரு பகுதியில் நடக்க இருந்தது. அது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தருவாயில் உள்ளது. அதற்காக அவர் மதுரையில் இருந்து கார் மூலம் கொடைக்கானல் சென்று அந்த ஜனநாயகன் பட காட்சியை படமாக்குவது என்று திட்டம் போட்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு மதுரை வந்தார். அவர் சென்னையிலிருந்து புறப்படும் போதே சொல்லிவிட்டுத்தான் வந்தார். நான் என் சொந்த வேலையாக செல்கிறேன். நான் என் வேலைக்கு செல்லும்போது யாரும் இடையூறு செய்ய வேண்டாம், யாரும் என்னை பின்தொடர வேண்டாம். அங்கு கூட்டங்கள் அதிகமாக இருந்தால் அவர்கள் அப்படியே வீட்டுக்கு செல்லட்டும். நான் என் வேலைக்கு நான் உடனடியாக செல்ல வேண்டும் என்று அப்படி சொல்லிவிட்டுத்தான் வந்தார். அதற்கு முதல் நாள் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவையும் விட்டிருந்தார். கட்சி தோழர்கள் ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது, ஒரு நிதானத்தோடு இருக்க வேண்டும் அப்படி என்று பல அறிவுரைகளை அந்த எக்ஸலத்தில் அவர் பதிவிட்டிருந்தார். இருந்த போதிலும் மதுரை விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து வெளியே வரும்போது கூட்டங்கள் அவர் அதிர்ச்சி அடையும் அளவுக்கு கூட்டங்கள் இருந்தது. அவரை பார்க்காமல் செல்ல மாட்டோம் என்று ஒரு கூட்டமே அங்கு அதிகமாக காணப்பட்டது. வயது முதிர்ந்த பெண்கள் கூட அங்கு நின்றிருந்தது. அத்தனை கூட்டங்களுக்கும் நடுவில் அவர் அங்கிருந்து கொடைக்கானல் செல்ல முடியாத சூழ்நிலைகள் கூட உடனடியாக செல்லக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போய்விட்டது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்வதற்கு ஆகியிருக்கின்றது. அப்பவும் டூ வீலர் முன்னாடி சென்றது, பின்னாடி சென்றது, கார்கள், வாகனங்கள், கூட்டங்கள் இப்படி நடக்க அவர் மேலே நின்று கொஞ்சம் முகம் சோர்ந்த நிலையில் தான் அதை கவனித்து கொண்டே அதை பொருட்படுத்தாமல் தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடியே அவர் இன்ச்சு பை இன்ச்சாக அந்த கார் வாகனம் கடந்து சென்று கொண்டு இருந்தது. அதாவது இது இதற்கு நான் என்னை பொறுத்தளவில் ஒரு தனிப்பட்ட கருத்தை கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர்கள் கேட்டறிந்து அதன்படி செயல்படுவார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் எனக்கு தெரிந்ததை சொல்வேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தொண்டர்கள் படை என்று கூட சொல்லாவிட்டாலும் ஒரு சீர்திருத்த குழு என்று அமைக்க வேண்டும். அந்த குழுக்களுக்கு சீருடை, அதாவது ஒரே யூனிஃபார்ம் அவைகளை அணிந்து அதற்கு இளைஞர்களை தயார் செய்ய வேண்டும். அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் இப்போ ஒரு இடத்துக்கு அவர் வருகிறார், அந்த விமான நிலையத்திலிருந்து வெளியிலே வருகிறார், அவர் காரில் ஏறி புறப்பட்டு செல்ல வேண்டும். அப்படி என்றால் அதற்கு என்ன அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த தொண்டர் சீர்திருத்த பணியாளர்களை வைத்து அவர்களை நெருங்காமல் அங்கும் இருபுறமும் அந்த வழிகளை ஒதுக்கி அதை சரி செய்து கொடுக்க வேண்டும். அப்படி சென்றால்தான் அவர் எந்த இடத்திற்கும் செல்ல வசதியாக இருக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் வர வசதியாக இருக்கும். அதை முதலில் கட்சி தோழர்கள் கடைபிடிக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் கட்சி தோழர்களுக்கு வேண்டுகோளாகவும் சொல்கிறேன். நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்ற தோணியிலும் நான் சொல்கிறேன். அதனால் புரிந்து கொள்ளுங்கள். மாவட்ட செயலாளர்கள் மெயினாக இந்த வேலையை முதலில் செய்யுங்கள். ஒரு சீர்திருத்த குழுவை நிலை அதை செயல்படுத்துங்கள். அப்படி இருந்தால்தான் அந்த வேகமாக கட்சி பணி நடக்கும். அனைத்து ஊர்களுக்கும் அவர் வருவார், மக்களை நெருங்கி பேசுவார், மக்கள் பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று அவர் யோசிப்பார். சந்தோஷமான முகத்தோடு மக்களை சந்தித்து விட்டு அவர் திரும்ப செல்வார்.
அதற்கு பொறுப்பு ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகள் தான் பொறுப்பாக அதை செய்ய வேண்டும். ஆனால் இந்த இப்படி கூட்டம் அதிகரித்தால் இது தாவேகாவினருடைய கூட்டமா அல்லது சில விஷமிகள் அங்கு கூட்டம் ஏற்படுத்தி அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த கூட்டமா என்று தெரியாமல் இருக்கின்றது. அதனால் இந்த குழுக்களை அமைத்து அதை செயல்படுத்தினால் இந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. வெளியிலிருந்து விஷமிகள் கூட்டங்களாக மாற்றி அவர் வாகனத்தை செல்ல விடாமல் தவிர்த்து குழப்பங்களை ஏற்படுத்தும் வகையில் பல தரப்பாக அவர்களுக்கு யாரை கேட்டாலும் விஜய் இப்படி சொல்ல காரணம் என்ன? பயம்தான். அந்த பயம் அந்த பயத்தினால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அதனால் இந்த கட்சி தலைமையில் இருந்து இது ஒரு உத்தரவாக மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள், தனிப்பட்ட கருத்து. இந்த செயலை செயலாக்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் நான் போடுவதற்கு எனக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும்.